இது வரைக்கும் நம்ம பார்த்த கதையில் பிரகலாதன் வந்து அவள் அப்பா கேட்குறாரு, உனக்கு யார் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லும்போது பிரகலாதன் சொல்கிறான் இல்லையா, பெருமாள் தான் எனக்கு இதை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போது விஷ்ணு அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது இரணியன் என்ன கேட்குறாராம் பிரகலாதன் கிட்ட, பிரகலாதா உனக்கு வந்து வாழறதுக்கு இஷ்டம் இருந்தது அப்படின்னா நீ என்ன பண்ணு, என்னோட பேரை சொல்லி என்னை வணங்கு. இல்லை உனக்கு வாழ இஷ்டம் இல்லை, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லினேன்னா நீ என்ன பண்ணு, நீ விஷ்ணுவை வணங்கு, முடிவு உன்னுடையது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாராம் இரணியன் வந்து அவங்க பையனான பிரகலாதன் கிட்ட சொல்கிறாரு. அப்போது இரணியன் என்ன சொல்கிறாராம் பிரகலாதன் கிட்ட, சாவு தான் ஒருத்தனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப இது, அதுக்கே அதை பயப்படலை அப்படின்னா வேறு எதுக்கு சொல்லி நம்ம அந்த குழந்தைய பயமுறுத்துறது, வேறு எதை சொல்லி அவனை மாற்றுறது அப்படின்னு யோசிக்கும்போது இரணியன் என்ன கேட்குறாருன்னா, சரிடா நான் உன்னை சாகடிக்கிறேன்னு சொல்லும்போது கூட நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியே, இந்த அளவுக்கு உன் மனசை மாற்றினது, உன் மனசுக்குள்ளே இருந்து உன்னை ஆட்டி படைக்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது பிரகலாதன் சொல்கிறான்னா, என் மனசில் மட்டும் இல்லைப்பா, எல்லாரோட மனசுலேயும் இருக்குது பெருமாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் வாயிலேருந்தும் அந்த வார்த்தையை வர வைக்கிறது கடவுள் தான். இல்லை அப்படின்னு சொல்லி உன்ன மாதிரியான ஆளுங்க கிட்டேருந்தும் இருக்கிறது அந்த கடவுள் தான். என் மனசுலேருந்து என்னை ஆட்டி படைக்கிறது அந்த கடவுள். இந்த உலகம் எல்லாம் வியாபிச்சு இருக்கிறவன் பெருமாள் தான்ப்பா, அதனால் அவன்தான் என்னை ஆட்டி படைக்கிறான் உள்ளேந்து அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொல்கிறாராம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க சொல்கிற இந்த கதையில் ஸ்லோகம் என்னன்னா, இளன் எனில் உள்ளன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம போய் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கா, ஒரு வாட்ச் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறோன்னா, நம்மக்கிட்ட அந்த வாட்ச் இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது என்கிட்ட அந்த வாட்ச் இல்லை அப்படிங்கிறதுனால வாட்சுனே ஒன்று இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அது வேறு யாருக்கிட்டேயோ இன்னும் நிறையா பேர்கிட்ட இருக்கு, என்கிட்ட அந்த வாட்ச் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ நீ பெருமாள் இல்லைன்னு சொல்லும்போதே உன்கிட்ட அது இல்லைன்னு தான்ப்பா அர்த்தம். ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்ற இடத்துல எல்லாம் அந்த பெருமாள்ன்றவன் என்ன இருக்கான் அப்படிங்கிறத நீயே ஒத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் பிரகலாதன் சொல்கிறானா. சரி நீ சொன்னால் கேட்க மாட்டேன், என் கண் முன்னாடி நிற்காத, நீ எங்கேயாவது போ அப்படின்னு சொல்லி பிரகலாதனை என்ன பண்ணுறாங்களாம், திருப்பியும் அந்த அசுர குருகுலக்கத்துக்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இப்போது அந்த அசுர குருகுலக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் அந்த ராஜா வீட்டு குழந்தைன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் இல்லையா, இப்போ என்ன சொல்லி அனுப்புகிறானா இரணியன் அப்படின்னா, இவனை நீ என்ன வேணால் பண்ணு, அடி திட்டு என்ன வேணால் பண்ணு, ஆனால் என்ன பண்ணணும், அவன் வந்து நாராயணா அப்படிங்கிற பேரை மறந்து இரணியாய நமக அப்படின்னு என் பேரை சொல்லணும், பெருமாள்ன்ற சிந்தனை அவனுக்கு வரக்கூடாது, அதுக்கு நீ என்ன வேணால் பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா அந்த அசுர குருகுலத்தில் இரணியன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாராம்.